இஸ்லாம் அல்லாதோரின் விவகாரங்களை கையாள பிரதமர் துறையில் தனியாக ஒரு அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்பது ரவோப் நாடாளுமன்ற உறுப்பினர் சவ் யூ ஊயின் தனிப்பட்ட கருத்தாகும். அதற்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தமில்லை. அமைச்சரவைக்கு அப்பரிந்துரையில் உடன்பாடும் இல்லை என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியுள்ளார். நமக்கு இஸ்லாமிய விவகாரங்களுக்கான அமைச்சர் இருக்கிறார், தனியாக ஒற்றுமைத்துறை அமைச்சரும் இருக்கிறார். இது தவிர சர்வ சமய நல்லிணக்க மன்றமும் உள்ளது. மதம் சார்ந்த விஷயங்களை கையாள இவையே போதுமானவை என பிரதமர் கூறினார். இவற்றுக்கெல்லாம் மேல் அமைச்சரவை நியமனமானது பிரதமரின் தனிப்பட்ட அதிகாரமாகும். எனவே அது குறித்து மற்றவர் கேள்வி எழுப்பும் பேச்சுக்கே இடமில்லை என்றார் அவர். பிரதமர் துறையில் சமய விவகாரங்களுக்கான அமைச்சை இஸ்லாம் மற்றும் இஸ்லாம் அல்லாத அமைச்சர்கள் என இரண்டாக பிரிக்குமாறு அரசாங்க ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினரான சவ் யூ ஊய் முன்னதாக பரிந்துரைத்தார். பள்ளின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் எந்த ஒரு தரப்பும் புறக்கணிக்கப்படாதிருப்பதை உறுதி செய்யவும் அது அவசியமாகும். எனவே இஸ்லாம் அல்லாத அமைச்சுக்கு முஸ்லிம் அல்லாதோர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கொண்ட ஒருவரை அமைச்சராக நியமிக்கலாம் என மக்களவையில் அவர் பேசியிருந்தார். இரு அமைச்சர்கள் இருப்பதன் மூலம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேலும் நியாயமாக கையாள முடியும் என அவர் கூறியிருந்தது முஸ்லிம்கள் மத்தியில் கண்டனத்தை பெற்ற நிலையில் பிரதமர் இன்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். பினாங்கு அரசாங்கம் மார்ச் 1 முதல் தினமும் பிளாஸ்டிக் பைகள் அற்ற நாள் என்ற பிரச்சாரத்தை தொடங்குகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் நீடித்த நிலையான எதிர்காலத்தை அடைவதையும் அப்பிரச்சார இயக்கம் நோக்கமாக கொண்டிருப்பதாக வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு கூறினார். பினாங்கு முழுவதும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகளை இலவசமாக விநியோகிப்பதன் மூலம் அப்பிரச்சாரம் தொடங்கும். பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டில் இருந்து பொதுமக்கள் மெல்ல மாறுவதற்கு ஏதுவாக மார்ச் 1 முதல் ஆகஸ்ட் 31 வரை 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றார் அவர். வணிகங்களும் பொதுமக்களும் இப்புதிய விதிமுறைகளுக்கு தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள ஏதுவாக இந்த 6 மாத கால அவகாசம் வழங்கப்படுகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலாக்க நடவடிக்கைகள் முழுவீச்சில் தொடங்கும். தொடக்கமாக பினாங்கு பசுமை மன்றம் பிரச்சாரத்தின் முதல் 3 மாதங்களுக்கு மறுசுழற்சி செய்யப்பட்ட 1 லட்சம் பைகளை மக்களுக்கு வழங்கும். அதன் பிறகு இந்த பைகள் விற்பனைக்கு வரும். இன்று ஸ்வெட்டன்ஹாம் பியர் கிரோஸ் டெர்மினல் முனையத்தில் இந்த நோ பிளாஸ்டிக் பேக்ஸ் எவ்ரிடே பிரச்சார இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு கூறினார். 2009ஆம் ஆண்டில் பினாங்கு இலவச பிளாஸ்டிக் பைகள் இல்லை என்ற பிரச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் வணிகங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இலவச பிளாஸ்டிக் பைகளை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்ட முதல் மாநிலம் இதுவாகும். முன்பு திங்கள் முதல் புதன் வரை பிளாஸ்டிக் பைகள் இல்லை என்ற விதிமுறையை பினாங்கு அறிமுகப்படுத்தியது. அதுவே வியாழக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிளாஸ்டிக் பைகளுக்கு 1 ரிங்கெட் வசூலிக்கப்பட்டது. இம்முயற்சியின் கீழ் 2009 முதல் பினாங்கு அரசு 8 மில்லியன் ரிங்கெட்டை வசூலித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சொஸ்மா எனப்படும் 2012 பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு சட்டத்தை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய உள்ளது. சொஸ்மா தடுப்பு கைதிகள் சம்பந்தப்பட்ட அண்மைய சம்பவத்தை அடுத்து உள்துறை அமைச்சுக்கு அமைச்சரவை அவ்வாறு உத்தரவிட்டது. நீண்ட காலமாகவே சர்ச்சைக்குள்ளாகி வரும் அச்சட்டத்தின் குறிப்பிட்ட அம்சங்களை மேம்படுத்த அரசாங்கம் கொள்கையளவில் இணங்கி இருப்பதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபாமி ஃபர்தீல் கூறினார். இந்த மறு ஆய்வு குறித்த மேல் விவரங்களை உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தோன் இஸ்மாயில் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் என ஃபாமி கூறினார். முன்னதாக சுகைபுலோ சிறைச்சாலையில் சொஸ்மா கைதிகள் தாக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. எனினும் சிறைச்சாலைத்துறை மேற்கொண்ட விரிவான விசாரணையில் அப்புகார்களில் உண்மையில்லை என கண்டறியப்பட்டது. இந்த சொஸ்மா சட்டம் முன்பு பகாதீர் காலத்தில் பெரும் சர்ச்சைக்குள்ளான ISA எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தை போன்றே கொடுமையானது என பல்வேறு தரப்புகளால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டு SPM தேர்வு எழுத அமர்ந்த மாணவர்களில் 8076 பேர் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை அனைத்து எழுதப்பட்ட தேர்வுகளிலும் கலந்து கொள்ளவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களில் மொத்தம் 6231 பேர் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள பள்ளிகளில் இருந்து
தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்கள் என நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்ட எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வருகை மேலாண்மை விண்ணப்பத்தின் ஆய்வின் அடிப்படையில் 2024 SPM தேர்வின் போது தேர்வு எழுதுவதற்கு மாணவர்கள் இல்லாததற்கு வேலை, குடும்ப பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள், இறப்பு மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்வது ஆகியவை முக்கிய காரணங்கள் என தெரிவிக்கப்பட்டது. தேர்வு எழுதுவதற்கு வராத மாணவர்கள் மற்றும் சிக்கலை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து குவாலலங்காட் பெரிகாத்தா நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அஹ்மத் யூனுஸ் ஐரி எழுப்பிய கேள்விக்கு கல்வி அமைச்சு தெரிவித்த பதிலில் இந்த தகவல் இடம்பெற்றது. SPM தேர்வை எழுதுவதற்கு மாணவர்கள் வராத நிலையை நிவர்த்தி செய்ய பள்ளி அளவிலான தலையீடுகளை எளிதாக்குவதற்காக மாணவர் தரவுத்தள விண்ணப்பத்தில் அவர்களது வருகையை தினசரி கண்காணிப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தியதாக கல்வி அமைச்சு தெரிவித்தது. காசாவை ஆக்கிரமித்து பாலஸ்தீன மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் அதிபர் டொனால்ட் டிரம்பின் ஆலோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 50 பேர் இன்று இங்குள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு அமைதியான முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு மனாரா தபுங் ஹஜியில் கூடிய பழகின மக்கள் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி கொண்டும் மற்றும் காசா விற்பனைக்கு இல்லை என்ற வாசக அட்டைகளை ஏந்தியவாறு ஜலான் துன் ரசாக்கில் உள்ள தூதரகத்துக்கு ஊர்வலமாக சென்றனர். ஸ்ரீ சிறுடாங் சட்டமன்ற உறுப்பினர் அபாஸ் அஸ்மி, பொஜுவாங் தகவல் பிரிவு தலைவர் ரஃபீக் ரஷீத் அலி மற்றும் ஆலோசகர் தியான்சுவா ஆகியோரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டனர். சிவில் சமூக குழுவான செக்ரட்டேரியட் சாலிடாரிட்டி பாலஸ்தீன் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளின் மலேசியா ஆலோசனை குழு இந்த எதிர்ப்பு பேரணியை ஏற்பாடு செய்தது. காசாவை அமெரிக்கா கைப்பற்றி அதன் குடியிருப்பாளர்களை நகர்த்த வேண்டும், மேலும் அந்த பகுதியை மத்திய கிழக்கின் ரிவேரியா பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்று கடந்த வாரம் ட்ரம்ப் தெரிவித்த தனது முன்மொழிவின் மூலம் மத்திய கிழக்கு முழுவதும் கோபத்தை தூண்டினார். ஒரு மஞ்சள் நிற ஹோண்டா எக்கோட் கார் இன்று காலை கிலுவாங்கில் தெருக்களை பந்தய பாதையாக மாற்றியது. அக்காரை போலீஸ் ரோந்து கார் துரத்திய சம்பவம் குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் பரபரப்பானது. தொடர்ச்சியான வைரல் காணொளியில் பிரகாசமான மஞ்சள் சேடான் கார் கம்பங் மலாயு மற்றும் குலுவாங் நகர் வழியாக வேகமாக செல்வதையும் அதனை போலீசார் துரத்தி செல்வதையும் பார்க்க முடிந்தது. சந்தேக நபர் போக்குவரத்து எச்சரிக்கை விளக்கில் மற்றொரு காரில் மோதியதால் அந்த நபரை கைது செய்வதற்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு சரியான வாய்ப்பை ஏற்படுத்தியது. போலீசார் மேற்கொண்ட இந்த விரைவான நடவடிக்கைக்காக அவர்களை பல நெட்டிசன்கள் பாராட்டினர். மற்றவர்கள் அந்த காட்சியை பந்தய வீடியோ கேம்களுடன் ஒப்பிட்டனர்.